ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறையா பேர்த்திட்ட வந்து கார் இருக்கா. ஸோ அது எய்தர் வந்து பெட்ரோல் இன்ஜினாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து டீசல் இன்ஜினாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பெட்ரோல் பல்க்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பெட்ரோல் போட சொல்கிறீங்க, பட் அவங்க மாற்றி டீசல் வந்து அதில் போட்டுறாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும், இப்போ வந்து பெட்ரோலுக்கு முதல்ல டீசல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பார்க் இக்னிஷன் இருக்கும். ஸோ இதோட விஸ்காசிட்டி, அதாவது பெட்ரோலோட விஸ்காசிட்டி வேறு, டீசலோட விஸ்காசிட்டி வேறையாக இருக்கும். ஸோ அதனால ப்ராப்பரான ஒரு கம்பஷன் இருக்காது. ப்ளஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசில்ஸ் எல்லாமே, ஃபியூயல் இன்ஜெக்டர் நாசில்ஸ் எல்லாமே வந்து போய் கார்பன் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகி அடைச்சிரும். ஃபியூயல் பம்பும் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யாது. ஸோ அதனால டீசல் இன்ஜின்ஸில் பெட்ரோல் இன்ஜின்ஸில் வந்து டீசலை போய் போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தயவு செஞ்சு வண்டியை எக்காரணத்தை கொண்டு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஈவன் அந்த சாவி இருக்குல்ல, சாவியை கொண்டு போய் அந்த இதில் கூட ஸ்டார்ட் கூட பண்ண ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் சாவியை போட்ட உடனேயே எலக்ட்ரானிக்கலி அந்த ஃபியூயல் பம்ப் வந்து ஆப்ரேட் ஆகி டீசலை வந்து லைனில் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும், ஸ்பார்க் ப்ளக் எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணணும், ஃபியூயல் பம்ப் ஓவரால் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை அதில் இருக்குது. ஃபில்டர்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ பெரிய ஓவரால் வேணாம் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு சாவியை கூட வந்து எக்காரணத்தை கொண்டு அந்த ஹோலில் வந்து போட்டுறாதீங்க. சாவியை கையிலே வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி எப்படியாவது வண்டியை ஒரு ஓரமாக தள்ளி கொண்டு போய் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அசிஸ்டன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் இன்கேஸ் வந்து பெட்ரோல் இன்ஜினில் டீசலை மாற்றி போட்டுட்டிங்கன்னா தயவு செஞ்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைன் ஃபுல்லாக டீசல் போயிடும், அப்புறம் மேஜர் ஓவரால் ஆயிரும் அது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஈவன் சாவியை கூட அந்த இதில் போட்டாலும் சாவியை கையிலேயே வச்சுக்கோங்க. எப்படியாவது ட்ரை பண்ணி வண்டியை வந்து அங்கே பெட்ரோல் பல்க்லேருந்து ஒரு ஓரமாக கொண்டு போய் தள்ளி நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அசிஸ்டன்ஸ் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.